ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி. வணக்கம் மேம். மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய விதமான ஃபண்ட்ஸ் இருக்கு, நிறைய விதமான பிளான்ஸுமே இருக்கு. அதுல சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், அதாவது SWP அப்படின்னா என்ன மேம்? SWP அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலியமாவோ இல்லை ஒரு லம்சமாவோ ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு உடனேவோ இல்லை சர்டன் பீரியடுக்கு அப்புறமோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு தேவையான அமௌண்ட்டை மந்த்லியோ இல்லை பீரியாடிக்கலாவோ நம்ம வித்ட்ரா பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். SIPக்கும் SWPக்கும் என்ன வித்தியாசம் மேம் இருக்கு? SIP அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபண்டில் நம்ம மந்த்லியோ இல்லை பர்டிகுலர் பீரியாடிக்கலாவோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த ஃபண்டுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவோம். நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து மந்த்லியோ இல்லை பீரியாடிக்கலாவோ நம்ம பணத்தை எடுக்கிறத தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்னு சொல்லுவோம். SIPங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், SWPங்கிறது வித்ட்ராவல் பிளான். இப்போ SWP அப்படின்னா என்னன்றத சொன்னீங்க. இப்போ இது யாருக்கு மேம் சூட்டபிளாக இருக்கும்? இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னா, நான் ஒரு செகண்ட் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் எனக்கு மந்த்லியோ இல்லை பீரியாடிக்கலோ எனக்கு வந்து ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும், தென் பேசிவ் இன்கம் நான் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்லை ரிட்டையர்மெண்ட்டில் நான் பென்ஷன் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு வித்ட்ராவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டே டு டே பண்ணுற எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, ஒரு பீரியாடிக்கலாக நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், வெஹிக்கல் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கட்டும், ரெகுலர் பீரியடில் பண்ணுற எக்ஸ்பென்சஸை கூட சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலியமாக ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும். தென் ரிட்டையர்மெண்ட் ஆகி ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் வந்து பென்ஷன் மாதிரி வித்ட்ராவல் மாதிரி நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெகுலர் மந்த்லி இன்கம் வாங்குற ஒரு பர்சன் SWPயை எப்படி மேம் பிளான் பண்ணலாம்? இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை ரெண்டு விதமாக நம்ம பண்ணலாம். ஒன்று SIP மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லம்சமாக நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் க்ரைட்டீரியா வச்சு உங்களுக்கு டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இப்போ யங்கர் ஏஜ்லேயே அவங்க வந்து SWPக்காக அவங்க சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக அவங்க வந்து பண்ணலாம். இதுவே 60 ஏஜ் ஆகிடுச்சு, என்கிட்ட ஒரு லம்சம் இருக்குது, நான் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இருக்குது, அதுலேருந்து நான் பண்ணணும்னா அவங்க லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் மூலியமாக அவங்க பண்ணலாம். இந்த மாதிரி பர்சன் டு பர்சன் அது டிஃபர் ஆகும். SWP கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணுமா? இதில் எந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குது? இது மட்டும் இல்லாமல் SWPக்கு டாக்ஸ் எப்படி மேம் பார்க்கப்படுது? இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை நம்ம ப்ராஃபிட் ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவோம். ப்ராஃபிட் ஹார்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வித்ட்ரா பண்ணும்போது அதில் நம்மளோட கேபிட்டலும் இருக்கும், அந்த ப்ராஃபிட்டும் இருக்கும். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை தான் ப்ராஃபிட் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணது ஃபுல்லாகவே ஈக்விட்டி கான்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா, ஸோ ஈக்விட்டி கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பட்சத்தில் 100% ஈக்விட்டி ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் ஃபண்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்தே நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலியமாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும். இதுவே ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அதை விட ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. இதுவே நீங்கள் பியூராக டெப்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை விட ரிஸ்க் கம்மி. எதுவாக இருந்தாலும் ஒரு லாங் டேர்முக்கு நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில் நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் ரிஸ்க்குங்கிறது அந்த ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில் நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 1 இயர்க்குள்ளே நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண டேட்லேருந்து 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி வித்ட்ரா பண்ணோம்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருக்கும். அதுக்கு 20% அந்த ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் நம்ம பே பண்ணணும். இதுவே 1 இயருக்கு அப்புறம் தான் நான் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கு ஒரு 12.5% வந்து டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் வரும். அதுக்கு 1,25,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் நமக்கு கிடைக்கும். இதை எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து மாதம் 1 லட்சம் ரூபான்னு அவர் வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 12 மாதமும் அவர் வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ 12 மாதத்தில் 12 லட்ச ரூபாய் விட்ரா பண்ணியிருப்பார். இதில் அவரோட கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்காருன்னு பார்ப்பாங்க. இப்போ அவர் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 8 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 12 லட்ச ரூபாய் விட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்னா மிச்சம் 4 லட்ச ரூபாய் இது மட்டும்தான் அவருக்கு இன்கமாக இருக்குது, வேற எந்த இன்கமும் அவருக்கு இல்லை அப்படின்னா இந்த 4 லட்ச ரூபாயில் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு டேக்ஸ் வராது. இதுவே இன்னும் நிறைய இன்கம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 4 லட்ச ரூபாயில் 1,25,000 ரூபாய் எக்ஸம்ஷன் நமக்கு கிடைக்கும். மீதி இருக்கிற அமௌண்ட் 2,75,000 ரூபாய்க்கு 12.5% வந்து நம்ம டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் நமக்கு இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இன்கம் ஸ்லாப்ல இருந்தாலுமே இந்த 12.5% தான் இருக்கும். இப்போ உங்கள் இன்கம் வந்து ஒரு 30% ஸ்லாப்ல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து கேபிட்டல் கெயின் ஸ்பெஷல் ரேட் இன்கம்ங்கிறதுனால இதுக்கு 12.5% மட்டும்தான் வரும். இப்போ டேக்ஸை பற்றி பார்த்தோம். இப்போது டிடிஎஸ் அதாவது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் இது எப்படி மேம் எஸ்டபிள்யூபிக்கு அப்ளை ஆகுது? டிடிஎஸ் அப்படிங்கிறது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளானில் நம்ம விட்ரா பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகாது. அந்த அமௌண்ட்டுக்கு ஒன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும், இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். இதுவே நீங்கள் நான் ரெசிடெண்ட் இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, என்ஆர்ஐயாக இருக்கிற பட்சத்தில் சில கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும். இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போதே அந்த ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணும்போதே டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற டிவிடெண்ட் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 5,000க்கு மேலே இருந்ததுன்னா அப்போ 10% டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும். எஸ்டபிள்யூபியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேம் கரெக்டாக இருக்கும்? ஈக்விட்டியா இல்லை டெப்டா? ஓகே, ஈக்விட்டியா இல்லை டெப்டா எஸ்டபிள்யூபி பொறுத்த வரைக்கும் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்டபிள்யூபி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த ஃபண்டு தான் கரெக்டாக இருக்கும், இந்த கேட்டகரி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம யாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போதே அவங்களோட ஏஜ் என்ன, அவங்க இன்கம் என்ன, ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு 60 வயசு ஆகுது, அவர் வந்து இப்போ டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒருவேளை நான் ஈக்விட்டியில் பண்ண ரெடியாக இருக்கேன், எனக்கு அதுக்கான கன்விக்ஷன் இருக்குது, நான் வெயிட் பண்ணுவேன், எனக்கு நிறைய ரிட்டர்ன் வேணும், நான் ஹையர் ரிஸ்க் எடுக்க ரெடி, இந்த மாதிரி ஒரு கன்விக்ஷன் வந்து அவருக்கு இருக்குது அப்படின்னா அவர் ஈக்விட்டி தான் போவார். அதே மாதிரி ஒரு 20 வயசில் இருக்கிற ஒருத்தர் வந்து நான் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ், நான் வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன் அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே டெட்டை தான் சூஸ் பண்ணுவார். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் வைஸ் அவங்க கன்விக்ஷன் வைஸ் டிஃபர் ஆகும். இதில் வேணால் நான் ஒரு டிப் கொடுக்குறேன். எப்படி அப்படின்னா இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போதே ஒரு போர்ஷனை ஈக்விட்டி அதிகமாக இருக்கிறப்பல ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் இந்த மாதிரி ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டில் கொஞ்சம், தென் டெட் ஃபண்டில் கொஞ்சம், ஹைப்ரிட்டில் கொஞ்சம், இந்த மாதிரி நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்டபிள்யூபிலேருந்து எடுக்கும்போது இப்போ மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டிலேருந்து விட்ரா பண்ணிக்கலாம். நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெப்ட்லேருந்தோ இல்லை ஹைப்ரிட்லேருந்தோ விட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு கார்பஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பில் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். முன்னாடி சொன்னாப்புல தான் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டைவர்சிஃபை பண்ணி அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஹைக்கில் இருக்கும்போது அப் ட்ரெண்டில் இருக்கும்போது அவர் ஈக்விட்டிலேருந்து விட்ரா பண்ணிக்கலாம், டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த மாதிரி டெட் ஃபண்ட்லேருந்தோ இல்லை ஹைப்ரிட் ஃபண்ட்லேருந்தோ விட்ரா பண்ணிக்கலாம். இதுவே ஒருத்தர் ஒரு லம்சமாக ஒரே ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஒரு நிறைய கார்பஸ் வந்து பில் பண்ணிட்டாரு, அவர் எப்படி இதை வந்து மார்க்கெட்டை டைம் பண்ணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு மாதம் 1 லட்ச ரூபா சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளானில் அவர் எடுத்துகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோம். 12 மாதமும் அவர் வந்து ஒரு 12 lakhs விட்ரா பண்ண போகிறாரு, ஒரே ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் விட்ரா பண்ண ஆரம்பிக்கும் போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 25,000 பாயிண்ட்ஸில் இருக்குது. அவர் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் விட்ரா பண்ண ஆரம்பிக்கும் போது சென்செக்ஸ் வந்து ஒரு 80,000 பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னா அது வந்து அடுத்து 81,000 82,000 இன்க்ரீஸ் ஆகும்போது அவர் விட்ரா பண்ற அந்த 1 லட்ச ரூபாய் அமௌண்ட்டை 1,10,000 இல்லை 1,15,000 இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே சென்செக்ஸ் வந்து ஒரு 79,000 79,500 அது டவுன் ட்ரெண்ட்ல போகும்போது அவர் விட்ரா பண்ற அமௌண்ட்டை 1 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 95,000 90,000 லெஸ் பண்ணி அவர் விட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால அவரோட கார்பஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான
ப்ராபபிலிட்டி இருக்குது. இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்மளால் மார்க்கெட்டை டைம் பண்ண முடியும். அது எப்படி மேடம், நீங்கள் ஏறும்போது அதிகமாக எடுக்க சொல்கிறீங்க, இறங்கும்போது கம்மியாக எடுக்க சொல்கிறீங்க, அது ஏறும் இறங்கும்னு நான் எப்படி அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தெரியும், உங்களால் அனாலிசிஸ் பண்ண முடியும், அதுக்கான டைமும் உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே அதை பண்ணலாம். அப்படி இல்லை, எனக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாது, எனக்கு அதுக்கான டைமும் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோட ஒரு ஹெல்ப்போட நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோட கார்பஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போது மார்க்கெட் டவுன் டர்ன் ஆகும்போதுமே எஸ்டபிள்யூபி கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணிடலாமா மேம்? சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் இல்லை, நார்மலாகவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு நிஃப்டி நல்லா அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வருது. இதுவே டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் செல் பண்ணுறாங்க, இல்லைனா எஸ்ஐபியை பாஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் சேல் நடக்குது ஏதோ ஒரு விஷயத்தில். ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் வாங்குவீங்களா, இல்லை ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது வாங்குவீங்களா? எப்போவுமே டிஸ்கவுண்ட்டாக இருக்கும்போது தான் நம்ம வாங்குகிறோம். இப்போ கோல்டு ரேட்டே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும்போது நம்ம வாங்குவோமா, அதிகமாக இருக்கும்போது வாங்குவோமா? எப்போ நமக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்குதோ அப்போ தான் நம்ம போய் வாங்குவோம். ஏன் இந்த மாதிரி பேனிக்காக இந்த மாதிரி ஆகுறாங்க அப்படின்னா, வேறு எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீன் கலரில் ரெட் கலரில் ஒரு சிம்பிள் போட்டு இது ஏறிட்டே இருக்குது, இது இறங்கிட்டே இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன் இல்லை. ஸோ அந்த பேனிக்னால இப்படி பண்ணுறாங்க. இதை நான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்னு சொல்லுவேன். செகண்ட் ஒன் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை விட்ரா பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதில் ஸ்ட்ரிக்டாக இருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாதம் 1 லட்சம்னு ஒரு 12 மாதத்துக்கு நீங்கள் விட்ரா பண்ணணுன்னா, நீங்கள் ரெகுலராக எடுக்கிறவராக இருந்தாலும் சரி, இல்லை மார்க்கெட்டை டைம் பண்ணி எடுக்கிறவராக இருந்தாலும் சரி, அந்த 12 lakhs அப்படிங்கிறது அந்த அமௌண்ட்டோட ஸ்ட்ரிக்டாக இருங்க. ஸோ அப்போ உங்களோட கார்பஸ் இன்னும் கொஞ்சம் பில்டாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதுலேருந்து எடுக்கக்கூடாது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளானில் நீங்கள் எடுக்கும்போது உங்களோட கார்பஸ்லேருந்து ஒரு 7 to 10% மட்டும்தான், அதாவது 7 to 10% மட்டும் எடுத்துகிட்டு அதை டிவைடட் பை 12 போட்டு மந்த்லி நீங்கள் அதை எடுக்க ஆரம்பிங்க. ஸோ இதை விட நீங்கள் அதிகமாக அதை எடுத்தீங்கன்னா உங்கள் கார்பஸ் கொஞ்சம் எரோட் ஆகும். இதுவே நீங்கள் 7 to 10 தான் நீங்கள் கரெக்டாக அந்த ரேட்டில் நீங்கள் அந்த பர்சன்டேஜில் நீங்கள் விட்ரா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய கார்பஸையே உங்களால் கொடுக்க முடியும். இன்னொரு விஷயம், இந்த சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் கேல்குலேட்டர்ஸ், எஸ்டபிள்யூபி கேல்குலேட்டர்னு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ நாள் கழித்து எவ்வளோ எஸ்டபிள்யூபி எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்னொன்று, எனக்கு இவ்வளோ வருஷம் கழித்து எஸ்டபிள்யூபியில் இவ்வளோ தேவை, அப்போ இப்போ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கூட உங்களால் செக் பண்ண முடியும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டபிள்யூபியை பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக சொன்னீங்க மேம். ரொம்பவே நன்றி மேம். தேங்க்யூ.